அயனிச் சமநிலை. நீரின் அயனிப் பெருக்கம் என்றால் என்ன? அறை வெப்பநிலையில் அதன் மதிப்பை தருக. நீரின் அயனிப் பெருக்கம். அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மை கொண்ட சேர்மத்தை நீரில் கரைக்கும் போது புரோட்டானை வழங்கவோ ஏற்கவோ முடியும். கூடுதலாக தூய நீரும் தானே சிறிதளவு பிரிகை அடைந்து அயனிகளை தரும் தன்மை கொண்டது. நீர் மூலக்கூறு மற்றொரு நீர் மூலக்கூறு புரோட்டானை வழங்குகிறது. இதுவே நீரின் சுய அயனியாக்கம் எனப்படும். இரு நீர் மூலக்கூறுகளுக்கிடையே H+ அயனியும் H2O அயனியும் இணைந்து கரைசல் ஹைட்ரோனியம் அயனியாகவும் ஹைட்ராக்சில் அயனியாகவும் உள்ளது. ஸோ இதனுடைய அயனியாதல் மதிப்பானது விளைபொருள் பை வினைப்பொருள். ஹைட்ரோனியம் அயனின் செறிவு ஹைட்ராக்சில் அயனின் செறிவு பை நீரின் செறிவு, தூய திரவ நீரின் செறிவு 1 ஆகும். எனவே நீரின் சுய அயனிப்பெருக்கம் K என்பது நீரின் அயனிப்பெருக்க மதிப்பானது ஹைட்ரோனியம் அயனியும் ஹைட்ராக்சில் அயனியின் செறிவாகும். தூய நீரின் செறிவு ஹைட்ரோனியம் அயனியின் செறிவாகிறது. நீர் பிரிகை அடையும் போது சம எண்ணிக்கையுள்ள ஹைட்ரோனியம் அயனி மற்றும் ஹைட்ராக்சில் அயனி உருவாக்கப்படுவதால் ஹைட்ராக்சில் அயனியின் செறிமதிப்பு 25 டிகிரி செல்சியஸில் 1 × 10⁻⁷ சமமாக இருக்கும். எனவே நீரின் அயனிப்பெருக்கம் என்பது ஹைட்ரோனியம் அயனியின் செறிவும் ஹைட்ராக்சில் அயனியின் செறிவையும் பெருக்க கிடைப்பதாகும். அறை வெப்பநிலையில் 25 டிகிரி செல்சியஸில் நீரின் அயனிப்பெருக்கம் Kw ஹைட்ரோனியம் அயனின் செறிவு ஹைட்ராக்சில் அயனின் செறிவு பெருக்க கிடைப்பது 10⁻⁷ × 10⁻⁷ மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர்/-6. ஸோ நீரின் அயனிப்பெருக்க மதிப்பு Kw 1 × 10⁻14 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர்/-6. இந்த Kw மதிப்பானது வெப்பநிலை அதிகரிக்க அயனியாதல் வீதம் அதிகரிப்பதன் காரணமாக Kw மதிப்பு வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கும். Subscribe for more.